السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. அல்லாஹ்வுடைய அருளால் ஃபஜர் தொழுகையை தொழுதுவிட்டு இறை வசனத்தினுடைய விளக்க உரையை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் சூரத்துல் கஹ்ஃப் என்ற 18வது அத்தியாயத்தினுடைய தஃசீரை நாம் அறிந்து கொண்டும் வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இரு தோழர்களுடைய வரலாறை நாம் முடித்துவிட்டோம். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய படிப்பினை நாம் அறிந்து கொண்டோம். அதில் இன்று 45வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وَضَرِبْ لَهُمْ مَثَلَ الْحَيَاةِ الدُّنْيَا كَمَاءٍ أَنزَلْنَاهُ مِنَ السَّمَاءِ فَاخْتَلَطَ بِهِ نَبَاتُ الْأَرْضِ فَأَصْبَحَ هَشِيمًا تَذْرُوهُ الرِّيَاحُ وَكَانَ اللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ مُقْتَدِرًا. இவ்வுலக வாழ்வுக்கான உதாரணத்தை அவர்களிடம் கூறுவீராக. அது வானிலிருந்து நாம் இறக்கிய மலையை போன்றதாகும். அதனுடன் பூமியின் தாவரங்கள் கலந்தன. பின்னர் அவை காய்ந்து சருகுகளாக ஆயின. அவற்றை காற்று அடித்து செல்கிறது. ஒவ்வொரு பொருள்களின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவனாக இருக்கிறான். அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா வல் பாக்கியாத்து ஸாலிஹாத் ஹைருன் இன்த ரப்பிக ஸவாபா வ ஹைருன் அமலா. செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்வின் அலங்காரமே. நிலைத்து நிற்கும் நற்செயல்களே உமது இறைவனிடம் கூலியில் சிறந்ததும் ஆதரவு வைப்பதில் சிறந்ததும் ஆகும். வயோம நுசையிருல் ஜிபால் வ தரல் அர்த பாரிசா வ ஹஷர்நாஹும் ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா. அந்நாளில் நாம் மலைகளை பெயர்த்து விடுவோம், பூமியை சமதளமாக நீர் காண்பீர். அவர்களை ஒன்று திரட்டுவோம், அவர்களில் எவரையும் விட்டு வைக்க மாட்டோம். وَعُرِضُوا عَلَى رَبِّكَ صَفًّا لَقَدْ جِئْتُمُونَا كَمَا خَلَقْنَاكُمْ أَوَّلَ مَرَّةٍ بَلْ زَعَمْتُمْ أَن لَّن نَّجْعَلَ لَكُمْ مَوْعِدًا. அவர்கள் உமது இறைவன் முன்பு வரிசையாக நிறுத்தப்படுவார்கள். தொடக்கத்தில் நாம் உங்களை படைத்ததை போன்றே நம்மிடம் வந்துள்ளீர்கள். ஆனால் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நேரத்தை நாம் ஏற்படுத்தவே மாட்டோம் என்று தானே நீங்கள் கருதி கொண்டிருந்தீர்கள் என இறைவன் கேட்பான். வஉதிஅல் கிதாப் ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி வயகூலூன யா வைலத்தனா மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரா இல்லா அஹ்ஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா வலா யதுலிமு ரப்புக அஹதா. பதிவேடு வைக்கப்படும். குற்றவாளிகள் அதில் உள்ளவற்றை கண்டு பயந்து கொண்டிருப்பதை நீர் காண்பீர். எங்களுக்கு ஏற்பட்ட கேடு, இந்த ஏட்டிற்கு என்ன நேர்ந்தது? சிறியதோ பெரியதோ எதையும் பதியாமல் விட்டு வைக்கவில்லையே என்று கூறுவார்கள். நாம் செய்தவற்றை நேரில் பார்ப்பார்கள். தாம் செய்தவற்றை நேரில் பார்ப்பார்கள். உமது இறைவன் எவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். இந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அதில் ஆரம்பத்தில் அந்த வரலாறை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த மனிதன் எப்படி தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்து செல்வத்தை வைத்து பெருமையடித்தான், இந்த உலக ஆசையின்பால் எப்படி சாய்ந்தான் அப்படின்றதுக்குண்டான ஒரு உதாரணமாக அடுத்த வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான். என்ன பேசுறான்னா, இந்த உலக வாழ்க்கைக்குண்டான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் கிடையாது. ஏதோ அல்லாஹ் கொடுத்துட்டான், வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறான், அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான், அதை அனுபவித்து நல்ல மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்ற நினைப்பு நமக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா இதை கொடுத்த உடனே ஒரு சிலருக்கு என்ன நினைப்பு வந்துடுதுன்னா, இந்த உலகம் நிரந்தரம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. இந்த எண்ணம் வரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அல்லாஹ் பேசுகிறான். இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணத்தை நீங்க சொல்லுங்க. அந்த உதாரணம் என்னன்னு சொன்னா,
இந்த உலகத்திற்கு நாமத்தான் மழை அனுப்புகிறோம். மழை நல்லா பெய்யுது. அந்த மழையின் காரணமாக செடி கொடி தாவரங்கள் எல்லாம் நல்லா முளைக்குது, நல்ல அழகாக தோன்றுகிறது, பார்க்கும்போது நல்ல அழகா இருக்குன்னு வைங்களேன். இதை பார்த்து நாம் என்ன செஞ்சு விடக்கூடாதுன்னா, இதுதான் நிரந்தரம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அந்த செடி கொடிகளும் அந்த தாவரங்களும் அந்த மர இலைகள் கூட ஒரு கட்டத்துல காய்ந்து போய் அது காற்றால் அடித்து செல்லப்படும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். செடி கொடிகளாக இருந்தால் காய்ந்து அது விழுந்து விடும். மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் கூட காய்ந்து கீழே விழுந்து விடும். பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், மரத்துல காய்க்கக்கூடிய கனிகளாக இருக்கட்டும், எல்லாமே பழுத்துடுச்சுன்னா கீழே விழுந்துடும். அப்ப இது போன்றுதான் இந்த உலக வாழ்க்கை பார்ப்பதற்கு அழகாக நல்ல கவர்ச்சியானதாக இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல அது என்ன ஆயிடும்னு சொன்னா, ஒட்டுமொத்தமாக காய்ந்து கீழே சருகி விழுந்து விடும். அப்போ காற்றினால் அது அடித்து செல்லப்படும் அப்படின்றத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்யக்கூடியதை பார்க்கிறோம். இந்த இடத்துல மட்டுமல்ல, அல்லாஹ் ஏராளமான இடத்துல உலக வாழ்க்கையை பற்றி பேசும்போது இது வெறும் கண் கவர்ச்சி தான், பார்க்கும்போது அழகா இருக்குமே தவிர இதை தாண்டிய ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்காது. ஒரு கட்டத்துல இது அழியும். வல் ஆஹிரத்து ஹைரும் வ அப்கா. அல்லாஹ் ஒற்றை வசனத்திலே முடித்து விட்டான். மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது, அதுதான் நிலைத்திருக்கக்கூடியது. இந்த உலகம் என்பது ஏதோ ஒரு நாள் அழியும், ஆனா எந்த நாள்னு கிடையாது. குல்லுமன் அலைஹா ஃபான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு நாள் அழியக்கூடியவர்கள் தான் அப்படின்றத அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்ப இந்த ஒரு எண்ணத்தை நம்முடைய ஆள் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். அது அல்லாஹ் நம்மை சோதனையில் ஆழ்த்தினாலும் சரி, பொருளாதாரத்தை குறித்து சோதித்தாலும் சரி, இந்த ஒரே ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஏதோ ஒரு நாள் நம்மை அழிப்பான், இந்த உலகம் அழியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்துள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், செல்வமும் பிள்ளைகளும் அல்லாஹ் கொடுத்த ஒரு கவர்ச்சி. இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசும்போது, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, பிள்ளைகளும் பொருளாதாரமும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை. சோதனையாகத்தான் கொடுத்திருக்கிறான், மகிழ்ச்சிக்காகவோ இன்பத்திற்காகவோ நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அல்லாஹ் கொடுக்கல. இதை கொடுத்து அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். இதை வைத்து நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத அல்லாஹ் சோதிக்கிறான் அப்படின்றத வேறொரு வசனங்கள்ல அல்லாஹ் பேசக்கூடியதை பார்க்கிறோம். ஆனா நற்செயல்கள் தான் சிறந்தது. நல்ல அமல்களை செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல கூலியை பெற்று தரும் அப்படின்றதையும் அல்லாஹ் பேசுகிறான். அது இல்லாமல் அடுத்து தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசும்போது நாளை மறுமை நாள்ல நிகழக்கூடிய ஒரு விஷயத்தையும் பேசுகிறான். மறுமை நாள்ல மலைகள் எல்லாம் இடம்பெயர்த்து விட்டு இந்த பூமியில சமதளமா இருக்கும், எதுவுமே இருக்காது, மலைகள் இருக்காது, வீடுகள் இருக்காது, மரம் செடி எதுவுமே இருக்காது, மனிதர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். அழிக்கப்பட்ட மனிதர்களை கூட நாம் எப்படி திரும்ப கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க பாருங்க. ஏன்னா அழிக்கப்பட்டு விட்டார்கள், ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க. ஆனா திரும்ப அந்த மனிதர்களை அல்லாஹ் திரும்ப கொண்டு வந்து நிறுத்துறான். அப்ப அல்லாஹ் பேசுகிறான், அழித்தவர்களை மரணித்தவர்களை உயிர்ப்பித்து திரும்பவும் அதே உருவத்தில் கொண்டு வருவது அல்லாஹுக்கு முடியும் அப்படின்ற ஒரு அத்தாட்சியையும் ஒரு உதாரணத்தையும் இந்த ஒரு வசனத்தின் மூலியமாக அல்லாஹ் பேசுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், இறைவன் எந்த ஒரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன். அதே மாதிரி இறுதியாக வசனத்தில் அல்லாஹ் பேசும்போது, நாளை மறுமை நாள்ல ஏடுகள் கொடுக்கப்படும். அந்த ஏடுகள் கொடுக்கப்படும் போது நல்லவர்களா இருந்தால் பிரச்சனை இல்லை, கிட்டவர்களாக இருந்தால் பார்த்து பயப்படுவாங்க. என்னது நான் செய்த சிறிய தவறு பெரிய தவறு எல்லாத்தையும் அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறானே அப்படின்ற ஒரு பயத்திற்கு உள்ளாகி அச்சத்திற்கு உள்ளாகி அவனுடைய நிலையை பற்றி அவனுக்கு அப்பயே தெரிஞ்சிடும். என்னடா அது இவ்வளவு தவறுகள் செஞ்சிருக்கிறோம், சின்ன தவறு யாருக்கும் தெரியாம செஞ்சிருந்தோமே, அதை கூட அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் அப்படின்னு நாம் மறுமை நாளில் புலம்புவோம். அதான் ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 வானவர்களை வைத்திருக்கிறான். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் தவறுகளை குறைப்பதற்கும் நன்மைகளை அதிகமாக செய்வதற்கும் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே வெற்றி பெறுவதற்கும் இறைவனிடத்திலே கையேந்தியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வசனங்களாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்துள்ள வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு. Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.